வணக்கம் நண்பர்களே! நம்மளோட 51வது நாள் கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் போக போகுது. சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டா புரோட்டீன்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்து மளிகை கடைக்கு போய் 5 முட்டைய வாங்கிட்டு வந்து வேக வச்சுட்டு பாதாமு, சியா சீட்ஸ்லாம் மூட்டை கட்டிட்டு கிளம்பிட்டேன். போறதுக்கு முன்னாடி வீட்ல சியா சீட்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு கார்ல கோயம்புத்தூர் நோக்கி ஒரு பயணம். சேலத்துல 7:30 மணிக்கு கிளம்பணும். பட் 9:30 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிட்டோம். டயட்ன்னு வந்துட்டு அண்ணன் கன்சிஸ்டன்ட்டா இருப்பேன் நண்பர்களே. அதனால பக்கத்துல ஒரு கடையில 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு இதோ இதுதான் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆன்காலஜி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்க தான் நம்மளோட ஒரு நாள் போக போகுது. போன உடனே முதல்ல முட்டைய தான் தொறந்து பார்த்தேன். 5 முட்டைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சேஃபா இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலே மீல்ஸ் குடுத்தாங்க. அது கூடவே நம்ம கொண்டு போன முட்டையும் வச்சு சாப்பிட்டுட்டு அழகான 5வது மாடியில அருமையான ஒரு வேடிக்கைய பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருக்க டயட்ரி கால் பண்ணி எனக்கு வித்தவுட் ஆயில்ல சப்பாத்தி வேணும்னு நம்மளோட அரகுறை இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நீண்ட நாட்களா இணையதளத்துல மட்டுமே நண்பரா இருந்த ஒருத்தங்கள போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அருமையான ஒரு சந்திப்பா இருந்தது. சந்திப்பு முடிந்தவுடன் நான் கொஞ்ச நேரம் சுத்திட்டு இருந்தேன். ஆக்சுவலி சேலத்துல இந்த அளவு பில்டிங் கிடையாது. பட் கோயம்புத்தூர்ல எங்க பார்த்தாலும் பில்டிங்கா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வியப்போட தான் சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நம்ம கேட்ட மாதிரி டின்னருக்கு வித்தவுட் ஆயில்ல சப்பாத்தி குடுத்தாங்க. அத சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில சேலம் கிளம்பிட்டேன். டே 52ல சந்திக்கிறேன். ஸ்டே ஹார்ட்.